இன்றைய லைஃப் ஸ்டைல் தான் வந்து தனியா சப்ளிமெண்ட் எடுக்கணுங்கிற ஒரு சூழலை கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல வரீங்க. உண்மைதான். பார்க்கும்போது இப்போ ஒரு உணவு பிளேட் இருக்குன்னா அந்த உணவு பிளேட்டை பார்த்து நான் வந்து கலோரி கால்குலேட் பண்ணி தான் சாப்பிடணுமா? அப்ப இதுல எனக்கு புரதம் 50% இருக்கா, இது 40% இருக்கா, விட்டமின் சி இருக்கா? பார்த்து பார்த்தா சாப்பிடணும். ஆமா, நம்ம பார்த்தா சாப்பிடணும். தனக்காக வாழ்றதை விட ஊருக்காக வாழ்றது நிறைய ஆயிடுச்சு. உடல் நலத்துக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்க வந்து வியாபாரம் பண்ண பாடி பில்டிங்ல இருந்து பிராண்ட் பில்டிங் பண்ணியிருக்கீங்க. அதனால நீங்க வந்து பணம் இல்லையே எனக்கு தொழில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு தொழில் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒரு அரசு வேலைக்கு போறதை விட நீங்க தொழில் பண்ணுங்க. தொழிலதிபர்களால இந்த உலகத்தையே மாற்ற முடியும். சிட்டாசிஸ் மற்றும் த ரைஸ் இந்த இரண்டு அமைப்புகளும் உங்களுடைய ப்ராடக்ட்டையும் பிஸ்னஸையும் விசிபிலிட்டியும் அதிகப்படுத்தியிருக்கு, வணிக வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தியிருக்குன்னு. கண்டிப்பா அது உண்மைதான். இப்போ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்குது. ஆனா தமிழர்களுக்கான அமைப்பு இந்த ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலோரி டயட்டு, ஜிம்மு, ஃபேட் லாஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் அவேர்னஸை தாண்டி இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆயிருச்சு. கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஜிம்முக்கு போறது, நான் இன்னைக்கு ஜிம்முக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ்ல போடுறது. அப்போ இது உண்மையிலேயே அது நடக்குதா? இல்ல அ இன்னைக்கு வந்து மத்தவங்களுக்கு வந்து காமிச்சுக்கிறதுக்காக அத பண்றாங்களா? இல்ல இது நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவேர்னஸ் வந்திருக்கா? இல்ல அவேர்னஸ் வந்திருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாரியான ஒரு 25% இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து 6 பேக்கோட வந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன். உடனே ஜிம்ல அதிகமான பார்த்தீங்கன்னா, கோச் சொல்லுவாரு. இன்னைக்கு என்னங்க இந்த மாசம் மட்டும் நெறைய என்ட்ரி வருது அப்டின்னா, அங்க வந்து அந்த ஒரு அவருக்கு பிடிச்சமான ஒரு ஆர்டிஸ்ட் 6 பேக்கோட வந்திருப்பாரு. அப்ப நம்மளும் வரணும் அப்டிம்பாங்க. இது இது இல்ல இதுவாவது நெறைய ஜிம்ல எடுத்த செல்ஃபீஸே நெறைய ஸ்டேட்டஸ்ல இருக்கும் சார். ஆமா. நீங்க இதுக்காக தான் போறாங்க. நானும் ஜிம் பண்றேன். இங்க இங்க என்னன்னா, தனக்காக வாழ்றத விட ஊருக்காக வாழ்றது நெறைய ஆயிடுச்சு. இங்க நமக்காக வாழ்றதுங்கிறது வந்து செல்ஃபிஷ்க்காக சொல்ல வரல. நமக்காக நம்ம உடற்பயிற்சி பண்றோம், உடற்பயிற்சி பண்றதுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி, அங்க போனா நம்ம வந்து ஒரு ரீல்ஸ் போடலாம். ஒரு நம்ம நம்ம எக்ஸர்சைஸ் பண்றோங்கிறத வெளியில காட்டிக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாமே அந்த மாரியான ஒரு சூழல்ல மக்கள் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நீங்க சொல்றது வந்து நைட் லைஃபு, லேட் ஸ்லீப்பு, ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி கல்ச்சர் தான் வந்து ஃபிட்னஸயே வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு இன்னைக்கு ஐடி பீப்பிள் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு அமெரிக்காவோட டயத்துல நம்ம இங்க வேலை பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அது கரெக்ட்டு தான். வேலை பார்க்குற வேற வழி இல்ல. அத பண்றாங்கன்னு வச்சுங்களேன். பட் ஆனா, இப்போ அப்போ என்ன ஆகுன்னா, இங்க இரவு என்பது தூக்கத்துக்கு தான். இது வந்து இரவு வந்து நமக்கு இறைவன் இயற்கை படைக்கப்பட்ட ஒரு விஷயமே இரவு என்பது தூங்குறது தான். பகல்ல நீ வேலை செய்யி, இரவுல தூங்கு. மனிதனுக்கு இதுதான் வந்து சரியான ஒரு விதம் சொல்லி இயற்கையே நமக்கு குடுத்திருக்கு. எந்த நேரத்திலயும் தூங்கலாம், எந்த நேரத்திலயும் எந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அது கிடையாது. கிடையாது. இயற்கையே படைப்பே அப்படித்தான் படைருக்கு. பகல் வந்து ஒரு 12 மணி நேரம், இரவு ஒரு 12 மணி நேரம்னு இப்படி பிரிச்சு நமக்கு வச்சிருக்குன்னா, அதுக்கு இயற்கையே என்ன சொல்றாங்க, "பகல்ல நீ வேலைய பாரு. இரவுல தூங்கு. காலையில 4 மணிக்கு எந்தி. மறுபடியும் உன்ன வேலைய ஆரம்பி." அப்படித்தான் சொல்றாங்க. பட் என்னன்னா, இன்னைக்கு இரவெல்லாம் வேலை பார்க்குறாங்க, பகல்ல தூங்குறாங்க. என்னன்னா, உடம்போட அந்த இதுவே மாத்திர்றாங்க. சிர்காடியன் ரிதம் அந்த ஆமா. அந்த விதத்த பயாலஜிக்கல் கிளாக்கையே வந்து அதையே மாத்திர்றாங்க. மாத்திர்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருது. உடம்பே கன்ஃப்யூஸ் ஆகுது. நான் என்ன பண்றது அப்படின்னு அது ரொம்ப குழம்பிருது. நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பி, நமக்கு ஏகப்பட்டது பிபி வரும். சின்ன வயசுலயே சுகர் வரும், சுகர் வரும். ஒபிசிட்டி வரும், எல்லாம் வரும். பல சவால்கள மீறி மேகசின் நடத்திட்டு வர்றீங்க. இப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளிமெண்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே அது உடல் நலத்துக்கு தேவையான ப்ராடக்ட்ட வந்து நீங்க வந்து வியாபாரம் பண்றீங்க. ஒரு பிசினஸ் பண்றீங்க. இதுல என்ன விதமான எந்த அளவுக்கு உங்களுக்கு மன நிறைவு இருக்கு சார்? சார் எனக்கு அ ரொம்ப மன நிறைவோட தான் சார் இந்த தொழில் பண்றேன். என்னன்னா வந்து, அ ஒரு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடி நம்ம வந்து ஒரு உணவு இப்ப நான் பொதுவா விவசாய வீட்டு குடும்பத்திலேருந்து வந்தனால, எங்க அப்பா வந்து எப்பயுமே ஒரு சொல்ற விஷயம் அதான் சொல்லுவாரு. யாருமே இரவு பசியோட தூங்கக்கூடாதும்பாரு. 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிருவாங்க. எங்க அப்பா வர்றது 9 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ வந்து எங்க அம்மா எல்லாரும் தூங்குவாங்க. ஏன்னா காலையில வேலைக்கு போணும். மறுபடியும் வயலுக்கு வேலைக்கு போணும். அப்போ எங்க அம்மாவ எழுப்பி வந்து ஒரு 4, 5 பேரோட வருவாரு. வந்தாங்கன்னா, எங்க அம்மாவ எழுப்பி, "அம்மா இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுமாம்பாரு." சாப்பாடு இருக்கா இல்லையான்னு அப்படிலாம் கேட்கவே மாட்டாரு. ஏன்னா எங்க அம்மாவுக்கு தெரியும். எங்க அப்பா வந்தாருன்னா, எப்பயுமே 4, 5 பேர கூட்டிட்டு வருவாரு. அப்படின்னு காரணம் என்னன்னா, அவங்கலாம் வேற ஊருக்காரவங்க. இங்கேருந்து அவங்க நடந்து இன்னும் 5 கிலோமீட்டர் போணும். அப்போ பசியோட முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, எங்க அம்மா ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு,
இரவு எங்கள் வீடே பார்த்தீங்கன்னா திண்ணை கட்டின வீடு தான். திண்ணையில் எல்லாரையும் தூங்க வச்சுட்டு, ஸோ இத சாப்பாடு போட்டு தூங்க வச்சுட்டு தான் எங்க அப்பா தூங்குவாரு. அப்போ என்னன்னா, இந்த உணவு எனக்கு வந்து எங்க அப்பா அத வந்து எஜுகேட் பண்ணியிருக்காரு. சாப்பாடு இல்லாம நம்ம வந்து இன்னைக்கு தூங்கக்கூடாதுடா. சாப்பிட்டு நல்லபடியா தூங்கணும். தூக்கங்கிறது சாப்பிட்டுட்டு தூங்கணும். நிம்மதியா ஒரு தூங்குறதுக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு. இத இப்படி எடுத்துக்கலாமா? நீங்க உடல் வலிமைக்கு உங்களுடைய கூட பிறந்த அண்ணன், உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்தவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த மாரி எடுத்துக்கலாம். அதே வகையில நீங்க இன்னைக்கு இந்த சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரியிலயும், ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி இந்த புக்ஸ் ரிலீஸ் பண்றதுல உங்க அப்பாவ இன்ஸ்பிரேஷனா நீங்க வச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஆமா. எங்க அப்பா வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும். ஏன்னா, அ எங்களுக்கு வந்து ஒரு ஒரு 50, 60 ஏக்கர் நிலம். அப்போ நாங்க எங்க வீட்ல நாங்க 7 பேர். 7 பேரும் வந்து எங்க அப்பா படிக்க வச்சாரு. எங்க எல்லாருமே படிக்க போவோம். அப்போ ஒரு எங்க வீட்ட இறங்குனாலே கழனி வந்துரும். அ வயல் காடு வந்துரும். வயல் வந்து வயல் வந்துரும். அப்போ எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு 8 ஏக்கர் இருக்குது. அந்த 8 ஏக்கர்ல எங்க அப்பா வந்து காலையிலேயே உள்ள போயிருவாங்க. நாங்க லீவுல எங்க விவசாயத்துக்கு உள்ள போய் நின்னா கூட எங்க அப்பா, "இல்லடா நீங்கலாம் படிக்கணும். படிக்கணும். நீங்கலாம் படிக்கணும். இங்க நீங்க வேலை பார்க்க வேணாம். நீங்க போங்க. அப்பாவோட இந்த வேலை விவசாயம் இருக்கட்டும். நீங்க போய் படிங்க. படிச்சு எங்க புள்ளைங்கலாம் அதிகாரி ஆகணும்" அப்படிம்பாரு. நெறைய எங்க கிராமங்கள்ல கூட கேட்பாங்க. "ஏன்பா அ எங்க புள்ளைங்கலாம் படிக்காம நாங்க வந்து விவசாயத்துக்கு கூப்புட்றோம். ஏன்னா விவசாயத்துக்கு ஆள் இல்ல. நீ என்னடான்னா உன் புள்ளைங்கள வந்து படிக்க அனுப்புறன்னு." எங்க அப்பா சொல்லுவாரு, "படிப்ப பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? படிப்பு என் புள்ளைங்க அதிகாரி ஆகணும். அதிகாரி ஆவாங்க." அப்படின்னு தான் எங்க அப்பா வந்து எங்கள படிக்க வச்சாரு. அது அவர் நெனச்சது மாரி எங்க அண்ணங்க 2 பேருமே நல்ல பெரிய அதிகாரி ஆனாங்க. நாங்களும் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சோம். எல்லாரும் ஒவ்வொரு டிகிரி வாங்க ஆரம்பிச்சோம். ஸோ எங்க ஊர்லயே அதிக படிச்ச குடும்பம் எங்க குடும்பம் தான். கிரேட் அதனால சார். வந்து கிரேட். எங்க அப்பாவோட அது கனவு தான். இல்ல நீங்களும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு பாடி பில்டிங்ல இருந்து பிராண்ட் பில்டிங் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். நன்றி. அதே வகையில பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில ஒரு ஒரு ஃபேமிலில, ஒரு குடும்பத்தில அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்ல. ஒரு பையன் வந்து அவனுக்கு நெறைய ஐடியாஸ் இருக்கு, யோசனைகள் இருக்கு. அவன் வந்து ஆன்டர்பிரினர் ஆகணும்னு நெனைக்கிறான். அவனுக்கு பண வசதி இல்ல. அவனுக்கு வந்து வீட்ல வந்து "நீ பிசினஸ்க்கு போ வேணாம், வேலைக்கு போன்னு" சொல்றாங்க. நண்பர்கள் கிட்டயும் உதவி இல்ல. ஆனா அவனுக்கு சரியான ஆட்டிட்யூட் இருக்கு, மனப்பாங்கு இருக்கு, நல்ல யோசனைகள் இருக்கு. அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு யங் ஜெனரேஷன் ஆன்டர்பிரினர் ஆகணும்னு நெனைக்கிற ஒருத்தருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்க வந்து எங்க அண்ணன்லாம் வந்து அ அதிகாரி ஆனதுனால, நாங்களும் ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு போணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. நானும் வந்து தொழில்ல வரணும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லா பேரண்ட்டும் என்னன்னா, தொழில் பண்ணோம்னா நமக்கு வந்து நெறைய பணம் தேவைப்படும். ம். அப்போ எங்களுக்கு பணம் கிடையாது. நாங்க என்ன பண்றது? அப்போ ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீங்க எந்த இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தொழில் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, என்ன பண்ணணும்னு யோசிங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு யோசிங்க. அந்த தொழில்ல யாரு பண்றாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க முதல்ல வேலை செய்யுங்க. ஓகே. வேலைய கத்துக்குங்க. உங்களுக்கு வேலைய நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வேலையில இருக்கிற நுணுக்கங்கள கத்துக்குருவீங்க. நுணுக்கங்கள் கத்துக்குங்க. பணம் வந்து அவசியம் இல்ல. இன்னைக்கு அரசாங்கம் தமிழ்நாடு ம ம நம்ம வந்து மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இன்னைக்கு நீங்க தொழில் பண்றதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நீங்க வந்து நம்ம ம பணம் இல்லையே அப்படின்னு கலங்கலாம் வேணாம். உங்களுக்கு தொழில் நீங்க கத்துக்கிட்டீங்க. ஒருத்தர்ட்ட ஒரு 4, 5 வருஷம் போங்க. அந்த உங்களுக்கு பிடிச்சமான தொழில கத்துக்குங்க. உங்களுக்கு பிடிக்குது. ஆனா தொழில கத்துக்குங்க. அந்த தொழில நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா, கத்துக்கிட்ட பிறகு அரசாங்கம் அதுக்கான நெறைய படிச்ச இளைஞர்களுக்கு தொழிலுக்கு சப்சிடி வாங்கன்னு தான் குடுக்குறாங்க. சொல்றாங்க. மானியங்கள் நீங்க குடுக்குறாங்க. மானியத்தோட இன்னைக்கு பணம் குடுக்குறதுக்கு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் ரெடியா இருக்காங்க. உங்க ப்ராஜெக்ட்ட கொண்டு போய் குடுங்க. பணம் அவங்க குடுக்க தயாரா இருக்காங்க. அதனால நீங்க வந்து பணம் இல்லையே, எனக்கு தொழில் பண்ண முடியல அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு தொழில் பண்றதுக்கு நெறைய வழிகள் இருக்குது. நீங்க தொழில் பண்ணுங்க. ஒரு அரசு வேலைக்கு போறத விட நீங்க தொழில் பண்ணுங்க. தொழிலதிபர்களால இந்த உலகத்தையே மாத்த முடியும். முதல்ல நீங்க இந்த தொழில் பண்றீங்க. உங்கள்ட்ட இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு தெரியணும். அது ஒரு மார்க்கெட்டிங்ல இருந்து, சேல்ஸ்ல அட்வர்டைஸ்மென்ட்ல இருந்து நெறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும். இதெல்லாம் எப்படி நீங்க சாத்தியப்படுத்துறீங்க? இப்போ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. இப்போ வந்து எங்க ஆஃபீஸ்லயே வந்து நெறைய ஸ்டாஃப்கள் வச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்க சோசியல் மீடியால பண்ணணும்னா, சோசியல் மீடியாவுக்கு விளம்பரம் பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு இருக்காங்க. வெளியில போய் மார்க்கெட்டிங் பார்க்கணும்னா, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ இங்க வந்து நெறைய நாங்க வந்து விளம்பரங்கள் குடுக்குறோம். அது மூலமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். ஸோ நம்ம ப்ராடக்ட்ட வாங்கி சாப்பிடுறவங்க என்ன பண்றாங்க, நெறைய பேரு ரிப்பீட்டடா வாங்க ஆரம்பிச்சுறாங்க. ம். அவங்க ஒரு 10 பேருக்கு சொல்றாங்க. இது பெரிய மார்க்கெட்டா இருக்கு எங்களுக்கு. அதனால நல்ல ஒரு ப்ராடக்ட் குடுத்தீங்கன்னா, நீங்க தயக்கமே வேண்டாம். உங்க ப்ராடக்ட் போய் சேரும். சரியா சொன்னீங்க. இத தவிர உங்களுக்கு பிசினஸ் ரெஃபரல்ஸ் எல்லாம் எப்படி வருது?
நீங்க இப்போ ரெஃபரல்ஸ் வருதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அமைப்புல நான் வந்து சேர்ந்தேன். வந்து இந்த அது அமைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, மாதிரியான அமைப்பு? என்ன? இப்போ தமிழ் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம்னு ஒரு மன்றம் இருக்கு. ஸோ இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஜகத் கஸ்பர் தான் இதோட ஃபவுண்டரு. அ இது தமிழர்களுக்கான ஒரு அமைப்பா அவரு வச்சிருக்காரு. ஒரு 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 காலகட்டங்கள்ல வந்து இந்த தொழில நம்ம சொல்லிக் குடுத்தவனே தமிழன் தான் அப்படின்னு தான் இருக்குது. தொழில்னா என்னன்னா தமிழ் தான் அப்படின்னு தான். அப்ப இன்றைய பொழுது நமக்கு தமிழ்நாட்டுல தமிழர்கள் வந்து தொழில் பண்ணணும். அதுக்கான ரெஃபரன்ஸ் வேணும். என்ன பண்றது? ஏது பண்றது? நெறைய பேருக்கு தெரியாம இருக்காங்க. தொழில் எப்படி பண்ணா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் தெரியாம இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள்ல அதுக்கான ஒரு அமைப்ப உருவாக்கி தமிழர்களா தமிழர்கள்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தொழிலதிபர்கள ஒன்று சேர்க்கக்கூடிய தமிழர் தொழில் வணிகம் வேளாண் பெருமன்றம்னு ஒரு மன்றத்த அமைச்சிருக்காங்க. இது மூலமா என்ன ஆகுன்னா, இப்ப தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய அமைப்புகள் இருக்குது. ஆனா, தமிழர்களுக்கான அமைப்பு இந்த ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு. சரி. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 13, 14 அணிகள் இருக்குது. அமைப்புலயே ஒரு 14 அணிகளா ஒவ்வொரு அணிகளும் இருக்கு. அப்ப நான் அந்த போரூர்ல ஆம்பல்ன்னு ஒரு அணியிலருந்து நாங்க பண்றோம். இப்போ நீங்க இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம், இது வந்து ஒரு ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு பிசினஸ் ரெஃபரல் ஃபோரம்னு சொல்றீங்க. அதுல நீங்க உறுப்பினராவும் ஒரு 2 வருடத்துக்கு மேல பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்ப இந்திய அளவுல பார்த்தீங்கன்னா, நெறைய பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம் இருக்கு. இப்ப அந்த ஃபோரம்ல இருந்து இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் எப்படி மாறுபட்டு நிக்குது? உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு 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 மன நிறைவ அது குடுத்திருக்கு? என்ன மாதிரியான ரிசல்ட் அதன பலன்கள் நீங்க என்ன மாரியான பலன்கள் நீங்க கிடைச்சிருக்கு அதன் மூலமா? அத ம். கொஞ்சம் நீங்க விரிவா சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இது எப்படின்னா, உங்களுக்கு நெறைய ஃபோரம் இருக்கலாம். நெறையா வந்து அமைப்புகள் இருக்கலாம். ஆ உலகத்திலருந்து அ உலகம் இல்ல இந்தியா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வந்து நெறைய அமைப்புகள் இருக்கு. ஆனா வந்து இந்த தமிழர் தொழில் வணிகம் வேளாண் பெருமன்றம் இது எப்படி அ எனக்கு பிடிச்சிருக்கு. பர்ட்டிகுலரா எனக்கு இந்த அமைப்பு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அமைப்புல பொதுவா வந்து ஆ நாங்க வந்து முதல்ல நட்பு தான் எங்களுக்கு பெருசா நாங்க யோசிக்கிறோம். நட்பா பேசையில என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த இடத்துல நட்பு பிசினஸா மாறுது. பிசினஸ் வந்து எனக்கான ஒரு மிகப்பெரிய இப்ப எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு வேணும். என் வீட்ல ஏதாவது விசேஷம்னா, என் எ என்னோட அமைப்புல இருக்க அத்தன பேரும் எனக்கான ஒரு வரும். நிக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிறாங்க. ஆனா எந்த அமைப்புலயும் இப்படி ஒரு கட்டுப்பாடு கிடையாது. சரி. இப்படியான ஒரு கட்டமைப்பே கிடையாது. இப்போ ஒரு ஒரு நண்பர் வீட்டுக்கு ஒரு வீடு பால் காய்ச்சிருக்காங்கன்னா, நாங்க அத்தன பேரும் நிப்போம். ம். காரணங்கள் வந்து அவருக்கு என்னனாலும் இங்க இங்க சொல்றதே அதான் சொன்னேன். இங்க நம்ம நம்ம இந்த அமைப்புல சொல்ற விஷயமே என்னன்னா, ஒருத்தருக்கு நன்மைனா நான் கூட நிப்பேன். தீமைனாலும் நான் கூட நிப்பேன். ஒருத்தரோட இடர்பாடுனா நான் கூட நிப்பேன். ஒருத்தருக்கு நன்மைனா நான் கூட நிப்பேன். இந்த மாதிரியான அமைப்பு வேற எங்கேயுமே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ், இந்த எலுமின் இந்த அமைப்பு எப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி தமிழர் தொழில் வணிகம் வேளாண் பெருமன்றம் இருக்கு பாருங்க. இந்த இதுல இன்னொரு அமைப்பு தான் இந்த ரைஸ்ன்னு ஒரு அமைப்பு. இது என்ன ரைஸ்ன்னா என்ன அமைப்பு அப்படின்னா வந்து உலகத்துல இருக்கிற தமிழர்கள ஆ தொழில் பண்ற இந்த தமிழர்கள ஒன்றிணைக்கிறதுக்கு தான் இந்த ரைஸ்ங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 60 நாடுகள்ல உறுப்பினரா இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 2 தடவ மாநாடு நடத்துறாங்க. இப்போ வந்து ஒரு 200 நாடுகள்ல தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னாங்க. ஆனா ஒரு 50 நாடுகள்ல இருந்து தமிழர்கள் வந்து இந்த மாநாட்டுல கலந்துக்கிறாங்க. ஒரு 2000 பேருக்கு மேல இது வந்து வருஷத்துக்கு 2 தடவ கலந்துக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, 6 மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு 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 மாநாடு நடக்கும். அந்த இதுல ஒரு 6 மாசம் வந்து தமிழ்நாட்டுல நடக்கும். ஐ ஓ! மீன் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில நடக்கும், மதுரையில நடக்கும், கோயம்புத்தூர்ல நடக்கும். இப்படி நடக்கும். இன்னும் ஒரு 6 மாசத்துக்கான ஒரு மாநாடு மலேசியா, சுவிட்சர்லாந்து, அகைன் வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் எல்லா கண்ட்ரியிலும் நடக்கும். இதுவரைக்கும் ஒரு 16 மாநாடுகள் நடத்திட்டாங்க. பார்த்தீங்கன்னா, போன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. போன ஒரு ஜனவரி மாசம் 2026ல மதுரை. ஜனவரி மாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாநாடு மதுரையில நடந்தது. இந்த அமைப்பு மூலமா எனக்கு என்ன நன்மைகள்ங்கிறது நான் இத சொல்றேன். ஏன்னா வந்து இந்த அமைப்பு எவ்வளோ தூரம் வந்து எனக்கான சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு. என்னன்னா, உங்களுக்கு நாங்க வந்து இங்க ஹெல்த் ட்ரிங்க் தான் பண்ணிக்கிருக்கோம். அப்போ வந்து இந்த அமைப்புல வந்து நாங்க மெம்பர் ஆயிருக்கோம். பிளஸ் வந்து நாங்க போய் கலந்துக்கிட்டோம்னா, அ இந்த அமைப்பு எப்படின்னா, நாங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க எல்லாத்துக்கும் சாம்பிள் குடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ இது சாம்பிள் குடுக்க ஆரம்பிக்கல. இப்போ குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். குடுத்துருக்கல எல்லாரும் சாப்பிடுறாங்க, பார்க்குறாங்க. இது என்னன்னா நெறைய வெளிநாடுகள் 50 வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. சும்மாலாம் கிடையாது. 50 வெளிநாடுகள்ல வந்திருக்காங்க. எல்லாரும் வாங்கி சாப்பிடுறோம். ரொம்ப நல்லா இருக்குதே! இது எங்க நாட்ல கொண்டு போய் குடுக்கலாமே! ஆ இது ஒரு மலேசியால குடுக்கலாமே! சிங்கப்பூர்ல குடுக்கலாமே! துபாய்ல குடுக்கலாமே! அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள பண்ண தொழில உலகளாவிய தொழிலா கொண்டு போறதுக்கு என்ன உதவுச்சு?
ஸோ இந்த ரைஸுங்கிற ஒரு அமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு இதில் சப்போர்ட் பண்ணுது. அப்போ என்ன ஆகுன்னா, இப்போ வந்து ஒரு 4 கண்ட்ரிக்கு சாம்பிள் குடுத்துருக்கோம். பட் அது வந்து அது ப்ராசஸ் நடந்துருக்கு. பார்த்துருக்காங்க. ப்ராசஸ் நடந்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. இப்ப பேப்பர் ப்ராசஸ் நடந்துருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, அந்த எழுமின்ங்கிற இந்த ரைஸ் அமைப்புனால நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சு அப்டின்னா, சிட்டாசிஸ் தமிழர் தொழில் வணிகம் வேளாண் பெருமன்றத்தில நாங்க உறுப்பினரா இருக்கனால, ஸோ அங்க போய் கலந்துக்கிட்டோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நமக்கு. இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, சிட்டாசிஸ் மற்றும் த ரைஸ் ம். இந்த 2 அமைப்புகளும் உங்களுடைய ப்ராடக்ட்டையும், பிசினஸையும் விசிபிலிட்டியும் அதிகப்படுத்தியிருக்கு. வணிக வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தியிருக்குன்னு கண்டிப்பா, கண்டிப்பா. எடுத்துக்கலாம். அது உண்மதான். புத்தக வாசிப்பாளர்ன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடித்த 2 புத்தகங்கள் அல்லது 1 புத்தகம் அத பத்தி நீங்க சொல்லலாம். 2 புக்கு ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப சமீப காலமா வந்து "செவ்வியல் நோக்கில் சிலப்பதிகாரம்னு" ஒரு ரொம்ப அருமையான புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வந்து, தமிழ அ தாய்மொழிய கொண்ட ஒரு பையனா இருக்கட்டும், இல்ல வெளிநாடுகள்லேருந்து தமிழ கத்துக்கணும்னு வர்ற அ பசங்களா இருக்கட்டும், இங்க காலேஜ் போற பசங்களுக்கு வந்து தமிழ்ல முதல் மொழியா எடுத்து படிக்கிற பசங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த புத்தகம் வந்து வரப்பிரசாதம். இந்த புத்தகத்த வந்து ஏன்னா நீங்க வந்து நெறைய சிலப்பதிகாரம் நெறைய ரூபத்துல வந்திருக்கு. நெறைய பேர் எழுதியிருக்காங்க. இந்த சிலப்பதிகாரம் ஒரு டிஃப்ரெண்ட் வேல இருக்கும். வந்து ரொம்ப அழகா இருக்கும். இதோட எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தஞ்சாவூர் இருக்காரு அவரு. ஒரு போலீஸ் துறையில வேலை பார்க்குறாங்களா, உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தாரு. ராஜமாணிக்கம் அவரு பேரு வந்து ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர். ரொம்ப அருமையான எழுத்தாளர். 2வது பார்த்தீங்கன்னா, வெங்கடேஷ் எழுதின வேள்பாரி. நான் சமீபத்தில படிச்சு மிரண்டு போன ஒரு புத்தகம்னே சொல்லலாம். இந்த புத்தகத்த அவரோட இதில சொல்லியிருக்காரு 10, 15 வருஷமா அத நான் அ எழுதியிருக்கேன். அத பத்தியான ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னு. உண்மையிலேயே நான் ரொம்ப ஒரு மாரி மெய்மறந்து போன விஷயங்கள் அதில படிக்கையில வந்தீங்கன்னா, அ இவ்ளோ விஷயங்கள ஒரு மனுஷனால எழுத முடியுமா? அத கற்பனையில கூட நினைக்க முடியாத அவ்வளோ அழகான விஷயங்கள அதில கொண்டு வந்திருப்பாரு. ஆ கபிலர் அது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் எண்டு வரைக்குமே அவரோட இது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையா இந்த புத்தகத்த நான் படிக்க படிக்க மத்த எல்லாத்தையும் மறந்துட்டேன். உண்மையிலேயே அந்த புத்தகம் அவ்வளோ விஷயங்கள சொல்லியிருப்பாரு. அந்த அவ்வளோ ஞானம் இருக்கும் அந்த புத்தகத்தில. அ இயற்கையும் இந்த இயற்கையோட வாழ்ந்தா நம்ம எப்படி வாழலாங்கிற விஷயத்தையும் அவர் அழகா சொல்லியிருப்பார். வேள்பாரி மாரி இன்னைக்கு சமீபத்தில நான் படிச்ச புத்தகங்கள்ல வேள்பாரி என்னை ரொம்ப கவர்ந்த புத்தகம். ஒரு ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும்னா, இந்த வேள்பாரி புக்க நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசி ஒரு 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 100, 200 பக்கம் இருந்துச்சு. என்னால அதோட சஸ்பென்ஸ் தாங்க முடியல. இது என்னடா பண்றதுன்னு. நான் ஆஃபீஸ்க்கு வேற போணும். என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு ஒரு 2 நாள் லீவ போட்டேன். 2 நாள் லீவ போட்டு அந்த புத்தகத்த படிச்சுட்டே இருக்கேன். எனக்கு அந்த புத்தகத்த படிச்சு முடிச்ச பிறகு தான் எனக்கு ஒரு திருப்தியா உங்களுக்கு ஒரு இருந்துச்சு. நிறைவு அந்த மாதிரியான ஒரு புத்தகம் அது. நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வைக்க முடியாது. அந்த மாரியான ஒரு புத்தகம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனந்த விகடன்ல இந்த புத்தகத்த போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு அது வந்து ஆக்சுவலி வந்து தொடர் கதையா வந்துச்சு. தொடரா வந்துச்சு. அதுக்கப்புறம் புத்தகமா போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாருக்கும் அந்த புத்தகம். ஸோ சமீபத்தில படிச்ச புத்தகம் இந்த 2 புத்தகமும் ரொம்ப அருமையான புத்தகம். இப்ப நீங்க வேள்பாரி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. அதே மாரி காவல்துறையில் ஓய்வு பெற்ற திரு ராஜமாணிக்கம் ராஜமாணிக்கம். ஐயா அவர்கள் எழுதிய புக்கும், அது எங்க கிடைக்கும்? வாசகர்கள் அத எப்படி அ அந்த புக்க வாங்கி படிக்கலாங்கிறது ஒரு செய்தியா வாசகர்களுக்கு சொல்லிருங்க. இல்ல இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல இருக்குது. ஆன்லைன்ல வேணா நீங்க வாங்கிக்கலாம். கலைச்செல்வி மீடியா ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட்ன்னு அந்த நிறுவனத்திலருந்து குடுக்குறோம். ஆ தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எங்களோட அ எங்களோட நிறுவனத்திலேயே நீங்க தொடர்பு கொண்டு கூட தொடர்பு. வாங்கிக்கலாம். ஸோ இதோட நம்பர் வந்து நான் கீழ குடுக்குறேன் உங்களுக்கு. அந்த நம்பரையும் நீங்க பாருங்க. ரொம்ப பொறுமையா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. நன்றி. விட்டுட்டீங்களா? கேள்வி முடிச்சுட்டீங்களா? இப்ப வந்து ரேபிட் ஃபயர் ம். ஹானஸ்டான ஆன்சர் சொல்லுவாங்க. இதுவா? அதுவா? அப்படிங்கிறது. முதல் கேள்வி ஜிம்மா? பிசினஸா? 2ம் தான். 2ம் தான். ஓகே. நான் ஏதாவது ஒரு பதில் எதிர்பார்த்தேன். அ ஃபில்டர் காஃபியா? புரோட்டீன் ஷேக்கா? டெஃபினெட்லி புரோட்டீன் தான். புரோட்டீன் ஷேக். மணியா? பீஸா? இல்ல வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் தான். ஆனா ஆ, மனநிறைவு தான். ஓகே. நீங்க ஒரு மார்னிங் பேர்டா? இல்ல நைட் பேர்டா? கண்டிப்பா நான் மார்னிங் தான். மார்னிங். நைட்லாம் இரவுலாம் கிடையாது இரவு நமக்கு. கண் விழித்து வேலை புக்ஸா? டம்பல்ஸா? புக்ஸா, டம்பிள்ஸா 2ம் கலந்த கலவை நான் மாரி தான். 2. 2ம் சிட்டி எனக்கு தேவை. லைஃபா? வில்லேஜ் லைஃபா? எனக்கு பிடிச்சது வில்லேஜ் தான். வில்லேஜ் லைஃப் ஆமா. தான். சிட்டி லைஃப்ல யாரும் கோவிச்சுக்க போறாங்க.
நீங்க வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி செய்யக்கூடியவரா? இல்ல கோ வித் த ஃப்ளோ அந்த ஃப்ளோல அப்படி நான் போகக்கூடியவரா? ஃப்ளோல தான். பிளான் பண்ணியே கிடையாது. பிளான் பண்ணி அடி அந்த மோதுறது தான். ஃப்ளோலயே போவீங்க. ஆமா. சரி. டிராவல் பண்ணக்கூடியவரா? வீட்ல இருக்கிறத விரும்பக்கூடியவரா? ஆம், ட்ராவலிங் பிடிக்கும். ஆ பட் ட்ராவல் தான். டிராவல் தான். ம். டிசிப்ளினா? டேலண்டா? டிசிப்ளின் கலந்த டேலண்ட். டிசிப்ளின் கலந்த டேலண்ட். நல்ல பதில். சக்சஸா? ஹாப்பினஸா? இப்படி 2மே சொல்லக்கூடிய ஒரு இது வந்துச்சுன்னா, நீங்க எத சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. சரி. பட் வந்து டேலண்ட். டேலண்ட். அம்மாவா? அக்காவா? எவ்வளோ பெரிய கேள்வி தெரியுங்களா? இது சாதாரண கேள்வி இல்ல. இது சும்மா அருமையான கேள்வி. அம்மா வந்து ஓகே தான். ஏன்னா அம்மா வந்து நம்மள பெத்தாங்க. நம்மள கூட பொறந்துருக்காங்கல்ல அக்கா. ம். அவங்க இன்னொரு அம்மா. அதுதான். ஏன்னா அக்கா எத்தன பேருக்கு அக்கா இருக்காங்களோ, அவங்கலாம் குடுத்து வச்சவங்க. குடுத்து வச்சு. அவங்கலாம் வந்து 2 அம்மா. 2 அம்மா. எனக்கு 2 அம்மா தான். ஏன்னா 2 அம்மா. என் அக்காவும் எனக்கு அம்மா. எங்க அம்மாவ பெத்தவங்களும் அம்மா. மனைவியா? மகளா? குடும்பத்தில குண்ட தூக்கி போடுறீங்க. இருந்தாலும் பரவால்ல. மனைவி மூலம் தானே எனக்கு மக வந்தா. கரெக்ட். மனைவி தான். இளையராஜாவா? ஏஆர் ரஹ்மான். இளையராஜா பார்த்தா வளர்ந்த ஆளு. இளையராஜா தான். கார்டியோவா? ஸ்ட்ரென்த்தா? 2ம் தான். மார்னிங் 5 ஏஎம்மா? நைட் 11 பிஎம்? மார்னிங் 5 AM தான். மார்னிங் 5 ஏஎம். ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய பிஸியான ஸ்கெட்யூல்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி, எங்க நேயர்களுக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீங்க வருகை தந்து, எங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்ற மாரி அமைஞ்சது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கண்டிப்பா எங்களோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நெறைய இன்சைட்ஸ் வந்து ஷேர் பண்ணீங்க. அதாவது ஒரு விவசாய பின்னணி, ராமநாதபுரம் மாவட்டம், ஒரு ஃபிட்னஸ்ஸு, பத்திரிகை துறை, சப்ளிமெண்ட் பிராண்டு, அப்படியே உங்களுடைய பயணத்த வந்து அழகா எல்லாருக்கும் பயனுள்ளத மாரி ரொம்ப அழகா நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கு முதல்ல நேரம் ஒதுக்குனதுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் பேசலாமா வித் சுரேஷ் டீம் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். மிகவும் நன்றி சார். ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு எபிசோட்ல அதுவும் என்னைய நீங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே உங்கள மாரியான ஒரு டேலண்டான ஒரு பெர்சன் என்னை இன்டர்வியூ எடுக்குறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தேங்க்ஸ். உங்க டீமுக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கத்துக்கிட்டது வந்து ஒரு ஃபிட்னஸ் மட்டும் இல்ல. ஃபோக்கஸ், டிசிப்ளின், ஆன்டர்பிரினர்ஷிப் இது 3ம் கலந்த கலவை தான் திரு ராஜவேல் வீரபெருமாள் அவர்கள். அவர் இன்னைக்கு நம்மளுக்காக டைம் ஒதுக்கி அவருடைய பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. கலைசெல்வி மீடியா ஹவுஸ் பிரைவேட் லிமிடெடின் சீஃப் எடிட்டர், எம்டிபி ஹெல்த் கேர் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் மேனேஜிங் டைரக்டர், இன்ஸ்பைரிங் ஆண்டர்பிரினர் என்னுடைய நண்பர் திரு ராஜவேல் வீரபெருமாள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றுமொரு கெஸ்ட்டோட இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட இன்ஸ்பைரிங்கான விஷயங்களோட உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.